கருவூர் சித்தர் பொதுவாக அந்த கம்மாளர் என்ற வகுப்பினை சார்ந்தவர்களாக சொல்றாங்க. அந்த கம்மாளர்கள் என்பவர்கள் பிரம்மாவின் இரண்டாவது பிரம்மா, உலக பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நடமாடும் பிரம்மாக்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் தான் மக்களுக்கு வேண்டிய இருப்பிடங்கள், இருக்கைகள், ஆசனங்கள், சேரு, பெஞ்சு, கட்டிலு, மெத்த இது செய்து தருவது. அதே போல நகைகள் செய்து தருவது. அதே போல வீடுகள் அமைத்து தருவது. அப்ப தொழில்நுட்பம், அறிவு மிகுந்தவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுல சித்த புருஷனாகவும் இருந்த காரணத்தினால கருவூர் தேவருடைய பங்களிப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு ராயல் ஆர்கிடெக்ட் போல இருந்தது என்பதற்கு ஒரு சான்றாக நம்ம எதை கொள்ள முடியுதுன்னாக்க, இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில்ல அந்த பெரிய கோயில் விமானத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய கருவூர் சித்தருடைய அந்த இருக்கை அது சமாதி மேடை என்று சொல்வார்கள். சமாதி கூடுவதுனாக்க அங்கேயே அவர் இறந்து போல. சமாதி நிலை என்றால் தவத்தில் அவர் அந்த உச்ச நிலையை அடைந்து தியானம் செய்த இடம். இது பேர் சமாதி கூடுதல் என்று பேர். அந்த இருக்கையில அவருடைய உருவம் இன்றைக்கும் வழிபாடு செய்யப்படுது. அது கருவூர் சித்தர் சமாதி மேடை என்றே சொல்லுகிறார்கள். அப்ப அந்த இடத்தினுடைய அந்த இருக்கை இருக்குல்ல, இருப்பிடம், லொகேஷன், அது கிட்டத்தட்ட ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ இருக்க வேண்டிய இடமா இருக்கு. ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டுடியோ எப்படி இருந்து ப்ளூ பிரிண்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம், கிட்டத்தட்ட அதே லொகேஷனா இருக்கு. அப்ப அந்த இருக்கையை பார்த்த பிறகு நமக்கு எது ஸ்ட்ரைக் ஆகுதுன்னாக்கா, ஒரு கால் அங்கேயே அவர் இருந்து கொண்டு இந்த கட்டுமானம் முழுவதையும் வழிநடத்தி இருப்பாரோ என்பதற்கு எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. எண்ணுவதற்கு, அது நம்பிக்கையாக முழுமையாக கொள்வதற்கு நீங்கள் தான் தெரிவு செய்யணும். அதே போல அஷ்டபந்தனம் நடந்த பொழுது அவரால் முடிந்தது என்று சிலர் சொல்லுகிறார்கள். சிலர் அவருடைய குருவை வரவழைத்து அவர் அதனை செய்து தந்தார் என்று சொல்லுகிறார்கள். அது போல இருந்த அந்த ரெண்டு நம்பிக்கையில ஒரு உண்மை மட்டும் சொல்லுது. அவர்களுடைய வாய் தம்பலம் என்கின்ற அந்த வெற்றிலை பாக்கு போட்ட அந்த உமிழ்நீர் எச்சில் கலந்த அந்த ஒரு உமிழ்தல் இருக்க, அது அந்த பந்தனத்தில் கலந்த பொழுது அது சரியாக பதனமாகி அந்த சிவலிங்கத்தை இறுக்கி பந்தனப்படுத்திற்று என்று சொல்லுகிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட ஒரு அல்கமியில கெட்டிக்காரர்கள். சித்தர்கள் அத்தனை பேரும் ரசவாதம் என்கின்ற அல்கமியில கெட்டிக்காரர்கள். அப்ப எந்த மருந்து எல்லாமே மினரலும் எல்லாமே பயாலஜிக்கல் மெட்டீரியலும் தான் அஷ்டபந்தனத்துல நம்ம பார்க்கிறோம். இடிக்கிறது பூரா பயாலஜிக்கல் அண்ட் மினரல். அது உள்ளுக்குள்ளார எது குறைவா இருக்கோ அதை மட்டும் ஒரு கலவையாக, அதுவும் திரவ கலவையாக அதன் மீது அவர்கள் எச்சிலாக அவர்கள் கொடுக்கிற பொழுது அவர்களுடைய தவ வலிமை, இரண்டாவது அதில் இருக்கக்கூடிய ரசாயனம் அதில் கலந்து ஒரு கேட்டலிஸ்ட் போல, ஊக்கி போல அந்த ஊக்கம் செய்து அந்த இருக்க நிலையை பந்தனப்படுத்துகின்ற ஆற்றலை அந்த ஒரு குழம்பிற்கு அது கொடுத்திருக்கிறது என்று சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, என்று சிந்திப்பதற்கு நன்றாகவே இடம் இருக்கிறது. இது போகர் செய்தார் என்று ஒரு நம்பிக்கை, கருவூர் சித்தரே செய்தார் என்று ஒரு நம்பிக்கை. பிறகு நந்தி வளர்கிறது. அதற்கு என்ன காரணம்? நந்தி சிவபெருமானுடைய உயரத்தை விட எட்டி விடலாகாதே, உயரமாக போய்விடக்கூடாதே என்ற ஒரு கடமை உணர்வோடு அவர்கள் திட்டமிட்ட பொழுது ராஜராஜன் அதற்கு அவரையே, கருவூர் தேவரையே வேண்டியதாக சொல்வார்கள். வேண்டிய அந்த நிலையில் உடனடியாக ககன மார்க்கமாக போகர் அல்லது கருவூர் தேவர் அவர்கள் வந்து அவருடைய வேண்டுகோளை ஏற்று நந்தியினுடைய அந்த உடல் அமைப்பு முழுவதையும் தம்முடைய அந்த எப்படி ஸ்கேனிங் ஐஸ், ஸ்கேன் பண்ணி பார்க்கறது மாதிரி, எக்ஸ்ரே எடுத்து பார்க்கறது மாதிரி பார்த்த பொழுது நந்தியினுடைய வலது தொடையினுடைய பின்பகுதியிலே ஒரு தேரை இருப்பதை அவர்கள் கண்டறிந்தார்கள். அதனை போகரோ அல்லது கருவூர் சித்தரோ தம்முடைய கை நகத்தால் கீறல் செய்து அதிலிருந்த அந்த டோட் என்கின்ற அந்த தேரையை வெளியில் எடுத்து தூக்கி எறிந்தார்கள். அந்த தூக்கி எறிந்த இடத்தில் தவ வலிமை மிக்க அவர்களுடைய கரம் பட்டு அது தூக்கி எறியப்பட்ட நிலையிலே அந்த அருகாமையில் இருந்த ஒரு மழை நீர் குட்டையில் ஒரு சின்ன தேக்கம், அதில் அது விழுந்து உயிரோடு தப்பிற்று. எனவே அந்த பகுதியில் ஒரு தீர்த்தம் அமைக்க வேண்டும் என்று அவர் சொல்ல, அந்த பகுதியை நம்முடைய கங்கை கொண்ட சோழபுரத்தில் சிம்மக்கேணி இருக்குல்ல,
அந்த வடிவத்தில் ஒரு கேணி போல ஒரு நீராட்ட இடத்தை அவர்கள் உருவாக்கம் செய்தார்கள். அதுக்கு பேர் மண்டூக தீர்த்தம் என்று சொல்லுகிறாங்க. இன்னைக்கு மண்டூக தீர்த்தம். அது 1802 நாகராஜ பண்டிதர் என்ற மேனேஜரை வச்சுக்கிட்டு காமாட்சி அம்மா பாய் சாஹேப் என்கின்ற தஞ்சாவூர் ராணி சீர்திருத்தம் பண்ணி பெரிய கோயிலுக்கு தளங்களை போட்டு வந்த பொழுது அந்த குளம் கொஞ்சம் இடிபாடோடு இருந்துச்சு. எனவே அதை சுருக்கம் செய்து ஒரு கேணி வடிவில் அதை அமைத்து தந்தார்கள் என்றால் இன்னைக்கு அந்த கேணி இருக்கு. அதுல ஊற்றுக்கண்ணு இருக்கு. அது நடராஜர் சபை இருக்கு இல்லையா முன்னாடி, அதுக்கு மேற்கு பகுதியில் இருக்கு. அப்ப ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இந்த செய்திகள்லாம் இருக்கிறத விட்டு இது செவிவழி செய்தியா அல்லது கர்ண பரம்பரை கதைகளா அல்லது மக்களினுடைய நம்பிக்கையின் பதிவுகளா, எப்படியாக இருந்தாலும் கூட அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய நிலையிலே அதனை ஏற்கலாம் என்ற ஒரு நிலை நம்முடைய மக்களிடையே பரவலாக அது ஏற்கப்பட்ட நிலையில் அந்த பதிவு என்பது மறுக்க முடியாத ஒரு பதிவாக இருக்கிறதா அல்லது விளக்க முடியாத ஒரு பதிவாக இருக்கிறது. கருவூரார் சித்தருடைய உண்மையான உருவம் தான் என்ன? ராஜராஜ சோழன் ஏதாவது ஓவியத்திலேயோ அல்லது சிற்பங்கள்லயோ அவருடைய உருவத்தை பதிவு பண்ணிருக்கிறாரா? இப்ப அந்த நடராச பெருமானை வணங்குவதாக இருக்கக்கூடியதுல ரொம்ப சிறிய வடிவமா இருக்கு. அதுல நீங்க ஐக்னோகிராபிக்கல் டீடைல்ஸ்ங்கிற சிற்பவியல் மாட்சிகள் அல்லது கூறுகளை எடுத்து சொல்ல முடியல. ஆனால் ஓவிய பதிவுல அவர் முழுக்க முழுக்க பழுப்பு நிறத்தில் காட்டப்பட்டு இருக்கிறார். இஸ் a brownie. அப்போ ஒயிட் ஸ்கின்னும் இல்லை, எல்லோ ஸ்கின்னும் இல்லை, பிரவுனை காட்டுறான். ஒன்று. இரண்டாவது, ஒரு உத்தரியத்தை குறுக்க பூநூல் மாதிரி சொல்றான்ல, அது மாதிரி முறுக்கி போடுறாங்க. இப்ப பெரிய சாந்தி ஐயப்பன் கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரபு. இப்ப தமிழ்நாட்டுல இந்த நெருப்பு வளர்த்து செய்யக்கூடிய தொழில்நுட்பாளர்கள் அத்தனை பேரும் பூநூல் போடுறான். ஏன்னா அது ஒரு கண்டக்டர். அப்ப அந்த வெப்ப கடத்துதலுக்காக அவர்கள் அது போன்ற ஒரு கருவியாக அதனை பயன் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, மூன்றாவது செய்தி என்னன்னாக்க அவர் கையில ஒரு கமண்டலம் வச்சிருக்காரு. அப்ப துறவு நிலைக்கு அது ஒரு அடையாளம். அடுத்தது, வலது கையால் ஆசீர்வாதம் சின்முத்திரையில ஆசீர்வதித்து பொருள் உபதேசம் செய்வது போல இருக்கு. அதே நேரத்தில் ராசராசன் மிக்க பணிவோடு கையில மலர் செறிந்த கைகளை அஞ்சலி ஹஸ்தமாக வைத்துக் கொண்டு கூப்பிய நிலையில் இருக்கிறான். அப்ப அதன் பொருள் என்ன? அவன் ஒரு சிஷ்ய நிலையில் சீடனாக, இவர் ஒரு குரு நிலையில் நின்ற கோலத்தில் இருக்கிறப்ப கூட அவருடைய முதுகுப்புறமாக அணுகிய அவருடைய பாதுகாப்பில் இருப்பது போன்ற அடைக்கலமான ஒரு நிலையை காட்டுவதாக அந்த புகைப்படம் உங்களுக்கு மனசுல படலையா? அந்த ஓவியம் அவன் அரசன் அல்லது இளவரசனாக இருந்த பொழுது கூட தன்னுடைய குருவிற்கு பின்னாக அவருடைய பாதுகாப்பில் அடைக்கலமாக பணிவோடு இருந்து அவர் உபதேசத்தை கேட்கக்கூடிய பணிவார்ந்த மாணவ நிலையில் இருப்பது உங்களுக்கு மனதில் அந்த ஓவியம் சொல்லுகிறதா இல்லையா? அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த கருத்து முழுக்க முழுக்க நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பெரிய கோயிலினுடைய இப்போ என்னுடைய கண்டுபிடிப்பை நான் சொல்லிடுறேன். 1980களிலேயே இதை மாலை முரசு தினத்தந்தி எல்லாத்திலையும் வெளியிட்டேன். ஆனாலும் அதை சரியாக கவனிக்கல. கருவூர் தேவருடைய ஒரு 6 அடி உயர சிலை, ஒற்றை கோவணம், 9 சடைகள், அவ்வளவுதான். அந்த கோலத்துல தக்ஷண கைலாசம் என்று சொல்லுகின்ற கிழக்கு முகப்பு இருக்குல்ல, விமானத்துல கைலாச காட்சி இருக்குல்ல, அதுக்கு முன்னாக இருக்கக்கூடிய அந்த அடைப்பு சுவரின் மேல மையமா சிவபெருமானுக்கு பாதத்துக்கு நேர் கீழே சிவனை விட பெரிய வடிவில் அமர்த்தம் பெற்றிருக்கார். தனியா இருக்கு. அவருக்கு 2 பக்கமும் நந்தி இருக்கு. அவனுடைய உருவக்கத்தை பற்றி மறந்துருவோம். அவ்வளவு உயர்ந்த ஒரு தனித்தன்மை வாய்ந்த சிவபெருமானுக்கு கூட பக்கத்தாப்புல பிள்ளையாரை வச்சு, சுப்பிரமணியரை வச்சு, பார்வதியை வச்சு, கீழே அஷ்டதிக் பாலகர்களை வச்சு எல்லாம். ஆனா இவரை தனியா வச்சு வழிபாடு செய்திருக்கான் விமானத்துக்கு முன்னாடி. ஆனா தட்சிண கைலாசத்தை பார்க்கறவங்க இவருடைய உருவத்தை பார்க்க தவறிடுவாங்க. பெரிய வடிவம், 6 அடி உயரம் இருக்கு. உள்ளுக்குள்ளார கருங்கல், மேல சுதை, 9 சடைகள், துறவி, ஒற்றை கோமணம், ஒரு கால அட்னக்கால் போட்டு ஒரு காலை தொங்கிட்டு இருக்காரு, வலது காலை குருவுக்கு உரிய ஆசனம். அப்ப சிற்ப மாட்சிகள்ல வைத்து பார்க்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு குருவிற்கு உரிய இடத்தை கொடுத்திருக்கிறான். அதுவும் அவ்வளவு உயர்ந்த ஒரு விமானத்துல
சிவபெருமானுக்கு இணையா, தட்சிண கைலாசத்துக்கு இணையா உயர்ந்த நிலையில தனியா வச்சு 2 பக்கம் 2 நந்தியையும் வச்சு அவனை போற்றி இருக்கிறான்னாக்க அந்த மனிதனுடைய, அந்த சித்தருடைய அளவற்ற அந்த உதவிகள் அல்லது ஆற்றல் என்பதை அவன் போற்றி இருக்கணும். இல்லாட்டி கொடுக்கறதுக்கு தேவையில்லை. அதை நாம் ஏற்கிறோம். என்னை பொறுத்தவரையில் அது கருவூர் தேவருக்கு தனியாக அவர் செய்த அந்த மரியாதை என்பது ஒரு நன்றி கடனாக செய்திருக்கிறார். எவனுக்கும் கொடுக்க முடியாத ஒரு இடத்தை கொடுத்துட்டு தனக்கு கொடுத்துக்கல, தன் குருவிற்கு கொடுத்திருக்கிறான் என்பது அவனுடைய வாழ்க்கையில் கருவூர் தேவருடைய அந்த வாழ்வியல் என்பது எந்த அளவிற்கு பின்னி பிணைந்து வந்திருக்கிறது. ஒரு புறம் ஆட்சித்திறம், இன்னொரு புறம் அருள் ஆட்சித்திறம், ரெண்டும் கலந்த நிலையிலே தான் ராஜராஜனுடைய வாழ்க்கையும் ராஜேந்திர சோழனுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய அளவில் சோழ பேரரசை உருவாக்கி தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் வெற்றி கொள்ளச் செய்து அதனையும் ஆட்சி செய்து மக்கள் நலப்பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதனை நாம் உணர வேண்டும்.